ஹை காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து மெடிசன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், எந்த டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், நமக்கு வந்து கொடுக்குற மெடிசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நோக்கத்திலையும், இந்த கிட்னி எதனால் அந்த ப்ராப்ளம் வந்ததோ அது கண்டினியூட்டிக்கான தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சுகர் கம்மியாச்சு இல்லை சுகர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த சுகருக்கான டேப்லெட்டு ப்ளஸ் கிட்னிக்கான டேப்லெட். கிட்னிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா உங்கள் கிட்னி ரிஜெக்டே ஆகக்கூடாது அப்படிங்கிற டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்டு காலத்துக்கும் போட்டுகிட்டே தான் இருக்கணும். நீ கிட்னியை எடுத்தாலும் சரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, இதோட பாதிப்பு இந்த மாத்திரைகள்லாம் எடுக்கிறதுனால உனக்கு வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்டை தான் பாதிக்கும். அதனால் ஹார்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் இமீடியட் ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடாது, ஹார்ட்டுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு இன்னொரு மாத்திரை தருவாங்க. ஸோ மொத்தமாக எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ஓரியன்டாக 2 டேப்லெட்டு, பிபிக்கு ஒரு டேப்லெட்டு, ஹார்ட்டுக்கு 2 டேப்லெட்டு, மொத்தம் 5 டேப்லெட்டு. ஸோ ஒரு நாளைக்கு காலையில் இத்தனை டேப்லெட் எடுப்பேன், நைட்டு இத்தனை டேப்லெட் எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 சாலிடாக ஆகிடும். ஓகே, இந்த 10,000 கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிறையாக, அதாவது ஹோல்சேலில் பல்காக வாங்கினோன்னா ஒரு 8,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் மெடிக்கல் செக்கப்புன்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம்ல, ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்லாம் கணக்கு எடுத்திங்கன்னா ஓவராலாக எனக்கு 10 ரூபா வந்துடும் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட்டே. ஸோ இந்த மெடிசினை கம்மி பண்ணலாமா, மெடிசினை குறைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் முடியாது, 100% முடியாது. ஏன்னா இதனால் மறுபடியும் இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும், மறுபடியும் டயாலிசிஸ்லாம் போக வேண்டியது இருக்கும். இது மட்டும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சில நேரங்களில் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணி நான் டயாலிசிஸ் பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சர்ஜரிலாம் முடிஞ்சிட்டு ஒரு 6 மாதம் ஒரு ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். அவர் டெய்லி பக்கத்தில் படுத்துட்டு இருக்க சொல்ல அழுதுகிட்டே இருப்பார். ஆக்சுவலாக நான் டயாலிசிஸ் பண்ண அதே டைம் தான் அவருக்கும் ஸ்கெடியூல் ஆகும், எனக்கு பக்கத்து பெட்டில் தான் இருப்பார். நான் பார்க்க சொல்ல அழுதுகிட்டே இருப்பார். பார்த்தா அவர் ஆக்சுவலாக ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு கையில் ஃபண்டு டைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 வாரம் தான் மாத்திரை போடலை. 2 வாரம் 2 வாரமா? ஆமாம், 2 வாரம் மாத்திரை போடவே இல்லையா, வெறும் பிபி மாத்திரை மட்டும் போட்டிருக்காரு கையில் இருந்த காசுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, அந்த 2 வாரம் கூட எதுக்காகன்னா ஒருவேளை அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான மாத்திரை போட்டிருக்காரு, ஒருவேளை போடலை. ஸோ விட்டு போட்டிருக்காரு, அட்ஜஸ்ட் பண்ணி அவராகவே முடிவு பண்ணிட்டார். ஸோ இதனால் 2 வாரத்தில் அவர் மறுபடியும் டயாலிசிஸ்க்கு வந்துட்டார். மறுபடியும் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு மறுபடியும் அந்த ஒரு சமயம் அவருக்கு லக்கு இருந்தால் ஒரு டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல டக்குன்னு அந்த 3வது கிட்னி வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவருக்கு வேலை செய்யலை. ஏன்னா நான் போக சொல்லவே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 மாதமாக என்னமோ தொடர்ந்து அவர் கூட வந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல, நான் அதை பற்றி கேட்கல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ மெடிசன் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபுட்டே எடுத்துக்கோங்களேன். அத்தியாவசிய பொருள் மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு மெடிசனுங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள், அதை தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக அந்த மெடிசனை மட்டும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.